வாழ்க வளமுடன். ஆர்எஸ்கே ஹவுசிங். இன்றைக்கி நம்ம வத்த குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கான வத்த குழம்பை வந்து எங்கள் அம்மா தான் ரெடி பண்ணுறாங்க. நம்ம பெரிய கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய் காஞ்ச உடனே நான் எண்ணெய் வந்து நல்லெண்ணெயும் சன்ஃப்ளவர் ஆயிலும் கலந்து ஊற்றிருக்கேன். கடுகு உளுந்தம்பருப்பு கடுகு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். வெந்தயம் 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டு கடுகு ஜீரகம் வெந்தயம் எல்லாம் நல்லா பொரிஞ்ச விட்டு நான் 200 கிராம் சின்ன வெங்காயத்தை உரிச்சிருக்கேன். அதில் 150 கிராம் சின்ன வெங்காயத்தை நல்லா உரிச்சிருக்கேன். 50 கிராம் சின்ன வெங்காயம் தோலோடு சேர்த்து உரிச்சிருக்கேன். கொஞ்சம் தோல் இருக்கிறதோடு சேர்ந்து வதங்கும் போது தான் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் குழம்பு. அதுக்கு 150 கிராம் பூண்டு போட்டிருக்கேன். 200 சின்ன வெங்காயத்துக்கு 150 பூண்டு போட்டிருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம கருவேப்பிலையும் குண்டு மிளகா ஒரு 5 குண்டு மிளகா நான் சேர்த்துருக்கேன். தாளிப்புக்கு 5-6 குண்டு மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்து போட்டு தாளிச்சுக்கலாம். எல்லாம் ஒரு சேர வதங்கட்டும். இன்றைக்கான டாப்பிக்காக வந்து நம்ம கடவுளுக்கு ஏன் தேங்காய் வாழைப்பழம் கொண்டுட்டு போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பெருங்காயத்தூள் சேர்க்குறோம் குழம்புல. பெருங்காயத்தூள் சேர்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு. தேங்காவை சாப்பிட்டுட்டு நம்ம ஓட தூக்கி போடும்போது அது முளைக்காது. அதே மாதிரி வாழைப்பழத்தை நம்ம சாப்பிட்டு தோலை வீசினாலோ இல்லை முழு பழத்தையே போட்டால் கூட அது முளைக்காது. அது வந்து முத்தி தன்மையை நமக்கு குறிக்குது. அதனால நம்மளும் இது மாதிரி பிறக்காமல் முத்தி பெறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கடவுளுக்கு நம்ம தேங்காய் வாழைப்பழம் படைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ மாம்பழத்தை வந்து எச்சி படக்கூடிய பொருள்னு சொல்லலாம். மாம்பழத்தை நம்ம சாப்பிட்டு வீசின கொட்டையில் மாமரம் வந்துடும். ஆனால் தேங்காய் வந்து அந்த மாதிரி கிடையாது. முழு தேங்காயை நம்ம முளைக்க வைக்கும்போது தான் அது தென்னை மரமாக நமக்கு வருது. வாழை மரத்துலேருந்தே வாழைக்கன்று வந்துடுது. அதனால் அது நமக்கு முத்தியை கொடுக்குது. அது எச்சில் படாத பொருளாக இருக்கிறதுனால தான் நம்ம முன்னோர்கள் கடவுளுக்கு இதை படைக்கலாம் அப்படிங்கிற வழிமுறையை நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ குழம்புக்கு வந்துடலாம். சுண்டவத்தலை வந்து முதலையே சேர்த்துருக்கணும், நான் மறந்துட்டேன். அதனால் ஓரமாக எண்ணெயை ஒதுக்கி விட்டு சுண்டவத்தலை சேர்த்து நல்லா வறுத்துருக்கேன். இப்போ மிளகும் தாளிக்கும் போதே போட்டுக்கணும். மிளகு 1 ஸ்பூன் நீங்கள் தாளிக்கும் போதே போட்டுக்கோங்க. கடுகு வெந்தயம் சீரகம் போடும்போதே மிளகும் சேர்த்து போட்டு தாளிச்சிருங்க. அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் வந்து 1/4 கப் எடுத்திருக்கேன். வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள். அப்புறம் தனி மிளகாய்த்தூள் வந்து 1/4 கப் எடுத்திருக்கேன். ரெண்டுமே சம அளவு எடுத்திருக்கேன். இந்த குழம்பு கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். 10 நாள் வரைக்கும் கெட்டு போகாது. அதனால் நல்லாவே இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சா நம்ம 4 மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். தாராளமாக ஒன்றுமே செய்யாது. வீட்டில் நம்ம வெளியில் வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தால் 10 நாளைக்கு இந்த குழம்பு கெட்டு போகாமல் ரொம்பவே நல்லாவே இருக்கும். நம்ம தேங்காய் சேர்க்கலை, தக்காளி சேர்க்கலை. அதனால் குழம்பு கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். கெட்டு போகாது. நல்லா வதக்கி விட்டு மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் புளி வந்து 100-150 கிராம் அளவுக்கு நான் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு நல்லா கரைச்சி ஒரு கிண்ணம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி கரைசலையும் ஊற்றிக்கலாம். புளி கரைசலை ஊற்றின விட்டு நல்லா ஒரு கிளறிட்டு மேற்கொண்டு நான் 1 டம்ளர் தண்ணியும் ஊற்றிருக்கேன். கல்லுப்பு போட்டிருக்கேன். நான் தண்ணி ஊற்றின வீடியோவை எடுக்க மிஸ் ஆயிடுச்சு. 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. புளி கரைசலோடு சேர்ந்து வதங்கினதுக்கப்புறம் 1 டம்ளர் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா அந்த மாதிரி குழம்பு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் வெல்லம் 2 ஸ்பூன் வெல்லத்தை நம்ம தட்டி அதில் சேர்க்கும்போது தான் அந்த குழம்போட காரத்தை எடுத்து கொடுக்கும். அதனால் மறந்துடாமல் 2 ஸ்பூன் வெல்லத்தை தட்டி போட்டுக்கோங்க. நான் சொன்ன அளவுகளோடையே இந்த குழம்பை நீங்கள் செஞ்சு பாருங்கள். வெல்லம் கரையிறதுக்காக நம்ம கொஞ்சம் நேரம் குழம்பு கொதிக்க விடலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. உப்பு போட்ட வீடியோ இருக்குது. குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. எண்ணெய் நல்லா மிளகுல நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா தாராளமாக 3 மாதம் வச்சு சாப்பிட்லாம். 3-4 மாதம் வரைக்கும் நல்லாவே இருக்கும். வெளியில் 10 நாள் வரைக்கும் நல்லாவே இருக்கும். நல்ல சூடான சாதத்தோடு இந்த 1 ஸ்பூன் வத்த குழம்பு ஒரு அப்பளத்தை வச்சு சாப்பிட்டாலே குழம்பு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.